ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியமான சைட் டிஷ் பார்க்கலாம். ப்ரோக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரோக்கோலியில் பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்குது. இந்த ப்ரோக்கோலியை நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த ப்ரோக்கோலியை நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வதக்கும் போது சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற மாதிரியே நம்ம ப்ரோக்கோலியும் க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பில் தண்ணி காய வச்சுட்டு அதில் உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரோக்கோலியை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். சின்ன சின்ன பூச்சிகள் எதுவும் இருந்தாலும் செத்து போயிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ப்ரோக்கோலியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தக்காளியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். உப்பு போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறாங்க. தக்காளி கூட்டாக வர வரைக்கும் வேகட்டும். தக்காளி நல்லா கூட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை போட்டுடலாம். ப்ரோக்கோலியை போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சிடலாம். ப்ரோக்கோலி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ப்ரோக்கோலி சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் சுருள கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். See you. Bye bye.